இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கண்டென்ட் பேசும் போக்கிமான் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேசும் போக்கிமானா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதைத்தானே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சில போக்கிமான் எபிசோடில் பேசியிருக்கு, சில போக்கிமான் மூவிஸில் பேசியிருக்கு, எக்கச்சக்கமாக மூவிஸில் பேசியிருக்கு. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு 5 போக்கிமான்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சில போக்கிமான்ஸ் தான். ஸோ உங்களுக்கு தனியாக ஃபேவரட்னு ஒன்று இருக்கும், அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் என்னோடய ஃபேவரட் போட்டிருக்கேன். உங்களுக்கும் என்னோடதுக்கும் எவ்வளோ லிங்க் ஆகுது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணாதான், இந்த வீடியோவை லைக் பண்ணாதான் இந்த வீடியோ உங்களே மாதிரி போக்கிமான் ரசிகர்களுக்கு போய் சேரும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசும் போக்கிமான். அதில் 5ஆவதாக இருக்கிற என்ன போக்கிமான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆவது இடத்துல என்ன போக்கிமான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் டிடெக்டிவ் பிகாச்சு. என்னது டிடெக்டிவ் பிகாச்சுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது கேம் இருக்குது டிடெக்டிவ் பிகாச்சுக்குன்னு. வார்னர் பிரதர்ஸ் எடுத்த டிடெக்டிவ் பிகாச்சு அப்படிங்கிற ஒரு மூவி, அந்த கேமை தழுவி தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதில் நம்ம டிடெக்டிவ் பிகாச்சு பேசும், எஸ். ஆனால் அந்த டிடெக்டிவ் பிகாச்சு பேசுகிறது டிம் குட்மேன் அப்படிங்கிற அந்த கேரக்டர், அந்த ப்ரோட்டாகனிஸ்ட்டுங்கிற கேரக்டருக்கு மட்டும்தான் கேட்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் இங்கிலீஷில் வாய்ஸ் கொடுத்தது நம்ம பிகாச்சுக்கு யார் தெரியுமா? ரயன் ரெனால்ட்ஸ், டெட்புல்லாக நடிச்சிருப்பார்ல, அவரு தான் வந்து இங்கிலீஷில் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, நொறுக்கியிருப்பார். செமையாக இருக்கும். ஸோ அது அந்த மூவிலே சொல்லியிருப்பாங்க, அந்த டிம் குட்மேன் அப்படிங்கிற அந்த கேரக்டர், அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் கேரக்டருக்கு மட்டும்தான் அவங்க பேசுகிறது, அந்த டிடெக்டிவ் பிகாச்சு பேசுகிறது கேட்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பீக்கான்னு கத்துறதெல்லாம் மற்றவங்களுக்கு தான் கேட்கும். நம்ம ப்ரோட்டாகனிஸ்ட்டுக்கு மட்டும்தான் இது வந்து பேசுகிற மாதிரி கேட்கும். இது எப்படி பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த டிடெக்டிவ் பிகாச்சுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இந்த பிகாச்சுவை வளர்த்துருப்பாரு. அவர் இறந்து அவரோட ஆன்மா வந்து இந்த பிகாச்சுக்குள்ளே போகிற மாதிரி அது மூலியமாக தான் பேசுகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த டிடெக்டிவ் பிகாச்சு மூவி வந்து தமிழ் டப்பிங்கில் இல்லை, பட் மூவி வந்து இங்கிலீஷில் ரிவ்யூஸ்லாம் நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு போக்கிமான் ரசிகராக எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பாருங்க, நல்லாவே இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு போக்கிமான் ரசிகராக எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, 4ஆவது இடத்துல இருக்கிறது கேஸ்டி போக்கிமான். எனது கேஸ்லியா, அது ஒரு கோஸ்ட் டைப் போக்கிமான். அது எப்படி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா, பேசியிருக்கு. எஸ், போக்கிமான் இண்டிகோ லீக் அப்படிங்கிற முதல் சீசனில் 20ஆவது எபிசோட் த கோஸ்ட் ஆஃப் மைடின்ஸ் பிக் அப்படிங்கிற எபிசோடில் வந்து பேசியிருக்கோம் ஒரு கேஸ்லி போக்கிமான். அதை வந்து ஒரு கோஸ்ட் போக்கிமான் ஒரு பாட்டி வடிவத்தில் வந்து அந்த மெடின்ஸ் அப்படிங்கிற ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பொண்ணோட ஆன்மாவை எடுத்து நம்ம ஹீரோஸை வந்து தொந்தரவு பண்ணுற மாதிரி அந்த இது காட்டியிருக்கோம். அது ஏன் அப்படி தொந்தரவு பண்ண அப்படின்னா, பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது அப்படின்னு செஞ்சதுக்காக ஒரு லீலை தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கோம். அந்த பண்ண நாடகம் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அந்த மெடின்ஸோடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வாழ்ந்திருப்பாங்க. அவருடைய காதலன் வந்து போருக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ ஓகேங்களா, இவங்க கடற்கரையில் இருப்பாங்க, அவங்களோட காதலன் கப்பலில் போயிருப்பாங்க. ஸோ போது காதலன் வருவான் அப்படின்னு நினச்சி அந்த கடற்கரையில் நின்று சிலையவே மாறி இருப்பாங்க. அவங்களோட ஆன்மா வந்து இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். சம்மர் வர்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து இந்த கேஸ்லி போக்கிமான்ஸ் வந்து உன்னோட காதலை நான் வந்து கண்டுபிடிச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எப்படி வாய் அசைச்சு பேசுது அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. அதை அந்த எபிசோட்லேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஒருவேளை கேஸ்லி போக்கிமான் அதோட டைப் பார்த்தீங்கன்னாலும் அது ஒரு கோஸ்ட் அண்ட் பாய்சன் டைப் போக்கிமான் தான். சைக்கிக் டைப் கூட கிடையாது. ஓகே, நம்ம சைக்கிக் டைப்பை வச்சு டெலிபதி பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து வாய் அசைச்சு பேசும். எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை இந்த கேஸ்டி போக்கிமான் இந்த எபிசோடில் எப்படி பேசுச்சு அப்படின்னு. பட் இது வாய் அசைச்சு பேசும். அதுதான் நம்ம ரொம்பவே பார்க்க வேண்டியது. அண்ட் 3ஆவது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச போக்கிமான், எனக்கும் ரொம்ப பிடிச்ச போக்கிமான் மியூட்டோ. இந்த மியூட்டோ போக்கிமான் முதல்ல ஜெனரேஷன் 1 தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த போக்கிமானோட டைப் வந்து சைக்கிக் டைப். இது வந்து எப்படி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வாய் அசைச்சிலாம் பேசாது, ஒன்லி டெலிபதி மூலியமாக தான் பேசும். இதை வந்து நம்ம ஜேனிஸுடைய எபிசோடில் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கோ கூட அதை வந்து சொல்லியிருப்பார். இது வந்து பேசலை, டெலிபோர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். எஸ், இது வந்து டெலிபதி மூலியமாக தான் பேசும். எப்படின்னா அது சைக்கிக் டைப்பில் தன்னுடைய நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் மனசுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அது உங்களுக்கு கேட்கும், புரிஞ்சுக்கும். அப்படி தான்
பட் வாய் அசைச்சு பேசாது இந்த மியூட்டு போக்கிமான். பட் ஆனால் பேசும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து 2வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஸ் போக்கிமான். அதோட பேரை கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இந்த ஆர்சிஎஸ் போக்கிமான் எப்படி பேசுது, வாய் அசைச்சு பேசுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நார்மல் டைப், இது ஒரு கடவுள், இதுக்குள்ளே அனைத்து விதமான டைப்பும் இருக்குது. வெல், கடவுளுக்குள்ளே அனைத்து உயிர்களும் இருக்கிற மாதிரி இந்த கடவுள் போக்கிமானுக்குள்ளே எல்லா போக்கிமானோட உயிரும் எல்லா போக்கிமானோட டைப்பும் இருக்கிற மாதிரி தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இது ஒரு நார்மல் டைப். இது எப்படி பேசுது அப்படின்னா, இதுவும் டெலிபதி மூலியமாக தான் பேசுது. அதை வந்து எபிசோட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 12வது மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஒரு நல்ல மூவி. டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆர்சிஎஸ் போக்கிமான் ஒரு கடவுள் போக்கிமான். இந்த கடவுள் போக்கிமான் கண்டிப்பாக பேசுகிற மாதிரி தானே இருக்கணும். மக்களோட தொடர்பு படுத்திக்கணும், போக்கிமானையும் தொடர்பு படுத்திக்கணும். எஸ், இந்த ஆர்சிஎஸ் போக்கிமான் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு லெஜெண்டரி டைப் போக்கிமான், செம ஓவர்பவரான போக்கிமான். அடுத்து முதல் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல நம்மளுடைய போக்கிமான் மியாத். எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டீம் ராக்கெட்டில் நமக்கு முதல்ல பேசும் போக்கிமானை அறிமுகப்படுத்தியதே தலைமை மியாத்து தான். தலைமை மியாத்து போக்கிமான் பேசினதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த எபிசோடில் போக்கிமான்ஸ்லாம் பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. போக்கிமான் பேசுகிறதுக்கு விதை போட்டது என் தலைவன் தான். இந்த போக்கிமான் எப்படி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய் அசைச்சு தான் பேசும். நாட்டை டெலிபதி வாய் அசைச்சியே நம்ம டீம் ராக்கெட் கூடயும், நம்ம பிகாச்சு கூடயும், நம்ம ஆஷ் கூடயும், நம்ம ஹீரோஸ் கூடயுமே பேசியிருக்கு. ரொம்ப ஒரு நல்ல டைப் போக்கிமான், ஒரு நார்மல் டைப் போக்கிமான். இது எப்படி பேசுது, இது எப்படி பேச ஆரம்பிச்சது, மியாத் போக்கிமான்னா பேசுமா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. நம்ம மியாத் மட்டும் தான் பேசும், நம்ம டீம் ராக்கெட்டில் இருக்கிற மியாத் மட்டும் தான் பேசும். மித்த போக்கிமான் வந்து பேசாது. இது எப்படி பேச ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மியாத் சோத்துக்கே ரொம்ப திண்டாடி இருக்கும். அப்போது ஒரு ஃபீமேல் மியாத்தை வந்து இதை அட்ராக்ட் பண்ணணும், தன்னோட ஜோடி சேரணும் அப்படிங்கிறதுக்காக, அதை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மனுஷங்க மாதிரியே பேச கற்றுக்கும். மனுஷங்க மாதிரியே பேச கற்றுக்கிட்டு அந்த ஃபீமேல் மியாத்துக்கிட்ட போகும்போது ஒரு பேர்ஷியன் போக்கிமான் வந்து அந்த ஃபீமேல் மியாத்தை ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றிருக்கும். அந்த ஃபீமேல் மியாத் அந்த பேர்ஷியன் போக்கிமான் கூட ஜோடி சேர்ந்துருக்கும். ஓகேங்களா? இது சோகத்தில் பேசவும் கற்றுக்கும். அதே நேரத்தில் அந்த பணக்கார மியாத்தை மறந்துருக்கும், நம்ம டீம் ராக்கெட் கூட சேர்ந்துருக்கும். இது டீம் ராக்கெட் கூட சேர்ந்ததுக்கு ஒரு உருக்கமான காரணம் இருக்குது. இதோட ஆரிஜினும் இது பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான வழிவகுத்திருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மியாத். இதனால தான் நான் முதல் இடத்துல வச்சுருக்கேன் போக்கிமானை. நான் வச்சுருந்த இந்த டாப் 5ல் என்னோட மியாத் போக்கிமான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச போக்கிமான் மியாத் போக்கிமான். அதனால தான் நான் முதல் இடம் வச்சுருக்கேன். உங்களுக்கு நிறைய வித்தியாசமான டாப் 5லாம் இருக்கும் பேசும் போக்கிமான். நிறைய போக்கிமான்ஸ் வந்து மூவிஸில் தான் பேசியிருக்கு, எதுவுமே எபிசோடில் பேசலை. மூவிஸை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன், மூவிஸில் எக்கச்சக்கமாக பேசியிருக்கு. ஒவ்வொரு மூவிக்கும் ஒவ்வொரு போக்கிமான் பேசும். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்ட் 2 வந்தது அப்படின்னா மூவி மட்டும் கவர் பண்ணுறேன், பார்ட் 3ல் எபிசோட் மட்டும் கவர் பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோவில் பேசும் போக்கிமான் டாப் 5 பார்ட் 1ல் எனக்கு பிடிச்ச 5 போக்கிமான். உங்களுக்கு இந்த 5 போக்கிமானும் பிடிக்குமா அப்படிங்கிறதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது கேஸ்டி போக்கிமான் எப்படி பேசுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்களை இன்னொரு இதே மாதிரி தாறுமாறான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுபடியும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஹலோ நண்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ அதனால தான் நான் இந்த சேனலில் வந்திருக்கேன். நீங்கள் அனிமீஸ்லாம் நிறைய பார்க்கணுமா? அதுக்கு இந்த நியூஸை கேளுங்க. நீங்கள் நிறைய அனிமீஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த அனிமீஸ் எப்போ வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஜாப்பனீஸ் அண்ட் தமிழ் டப்பில் என்னென்ன அனிமீஸ் வருது, அது எப்போ வருது அப்படின்றத நாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போக்கி தமிழன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.